ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சிறப்புங்க ஐயா. ஐயா முக்கியமான கோச்சார ரீதியா ஒரு நிகழ்வு நடக்க போகுதுங்க ஐயா. அதுவும் ராகுவின் சார மாற்றம். ராகுனாலே மிகப்பெரிய விஷயம் சொல்லலாம். அதுவும் பாருங்க குறிப்பா செவ்வாயின் சாரத்துல போறாரு. ஒரு போர் கிரகத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு. அத பத்தி என்ன நினைக்கிறீங்க? 18 வருஷம் இடைவெளிக்கு பிறகு மீண்டும் இத வந்து நல்லதுன்னு சொல்றதுங்களா? இல்ல எப்படி சொல்றதுங்க? உலக லெவல்ல இது இப்ப இதுக்கு முன்னால நடந்தப்ப ப்ராப்ளம் தான் வந்திருக்கு. ம், ம். ஃபைனான்ஸ் ரெசிஷன் வந்திருக்கு. அதாவது 18 வருஷத்துக்கு அப்புறம் நோய்கள். ஆமாங்க. ஏன்னா ராகுனுடைய சுழற்சி 18 வருஷம். ம். அந்த இடத்த டச் பண்ணும்போது இப்ப காலச்சக்கரத்துக்கு செவ்வாய் 8ஆம் அதிபதியும் ஆகிறார்ல. ம். அதனால செவ்வாய் ஏற்கனவே போர்க்குணம் கொண்டவர். அதே மாதிரி ரொம்ப ஒரு சண்டை சச்சரவுகள் உள்ள ஒரு நேச்சரை வச்சிருக்காரு. விபத்து, சண்டை சச்சரவு, சீற்றங்கள் இதெல்லாம் வச்சிருக்கிற கிரகம் பூமிகாரகன். அது கும்ப ராசியில 2 பாதம் அவிட்டம் இருக்கு இல்லையா, அது நவம்பர் 25 வரைக்கும் ராகு அதுல பயணிச்சு அதுக்கப்புறம் அதே அவிட்டத்துல மகரத்துக்கு மாறுவார். ஸோ நாம இப்போ இதை மட்டும் பேசலாம். கும்பத்தில் இருக்கிற அந்த 2 பாதத்தில் டிராவல் பண்ணுறது மட்டும் தாராளமாக பேசலாம். நிஜமாவே அது பிரச்சனைக்குரிய சாரம். ஒரு விபரீதம்னு எடுத்துக்கலாங்களா? ரொம்ப அன்எக்ஸ்பெக்டட் இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டால், ராகு பிரம்மாண்டமாக ஒரு செயலை டெவலப் பூஸ்டப் பண்ணுவார். அப்போ பூஸ்டப் பண்ணும்போது அவர் அது என்ன கிரகத்தின் சாரத்தில் போகிறாரோ அந்த தன்மையை உள்வாங்கிக்குவார். இப்போ செவ்வாயினுடைய தன்மை என்ன அப்படின்னா, இப்போ ஒரு இராணுவ வீரனோ அல்லது காவல் அதிகாரியோ, தளபதி, போர்ப்படை தளபதி, இதெல்லாம் செவ்வாய் தான். அவங்க இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அவங்க எவ்வளவு அலர்ட்டாக இருப்பாங்க. அப்போ அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை உண்டு பண்ணால் எப்படி இருக்கும்? அப்போ பாதுகாப்பு, அதுபோக நமக்கு ஃபைனான்ஸு, இது சம்மந்தப்பட்டதில் ஒரு விஷயத்தை கொண்டு வர்றாரு. அதாவது ராகுனாலே புரட்சின்னு அர்த்தம். ஒரு ரெவல்யூஷன், மாற்றுறதுன்னு அர்த்தம். அந்த வகையில் ராகு செவ்வாய் காம்பினேஷன் பொது விஷயத்துக்கு, உலகியல் ஜோதிடத்துக்கு நெகட்டிவ் தான். பாசிட்டிவும் இருக்கு. என்ன பாசிட்டிவ்னா, விஞ்ஞானிகளுக்கு பாசிட்டிவ். இப்போ நீங்கள் கும்பம் காற்று ராசி, ஸ்பேஸில் ரிசர்ச் பண்ணுறாங்க இல்லையா சயின்டிஸ்ட்டு, அவங்களுக்கெல்லாம் பாசிட்டிவ். அது மாதிரி ஏரோநாட்டிக் இன்ஜினியரிங், இந்த மாதிரி நுணுக்கமான அறிவுகள், இந்த கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்டது, இப்போ ஏஐ டெக்னாலஜி வந்திருக்கு. இந்த டெக்னாலஜி வைஸ் அது ஒரு புரட்சி பண்ணும். சோசியல் மீடியாவும் அதெல்லாமே நாலேஜ். அது எப்படி ஆகும்? காலச்சக்கரத்துக்கு 11ஆம் இடம். அப்போ அந்த 11ஆம் இடம் என்பது என்ன? டோட்டலாக சமூகம். அந்த சமூகம் சார்ந்த, கம்யூனிட்டி சார்ந்த வகையில் அது ஒரு பெரிய பூமிங் பண்ணும். அது பாசிட்டிவ். நெகட்டிவ் என்ன பண்ணணும்னா, இப்போ நம்ம ஏற்கனவே ஆயில் ப்ரைஸில் இருக்கோம். செவ்வாய் ஒரு ஆயில் சனி வீடு கும்பம்ங்கிறது அது ஆயில் சம்மந்தப்பட்டது. செவ்வாய் கெமிக்கல் சம்மந்தப்பட்ட கிரகம். அப்புறம் யுத்தத்தில் பயன்படுத்தக்கூடிய கருவிகளாகட்டும், வெடிபொருள்களாகட்டும், எல்லாமே இந்த செவ்வாய் ராகு தான். இது இல்லாமல் ஒரு ஃபயரிங் ஒர்க்கு நடக்காது. ஏன்னா இப்போ ஒரு E85 வேறு வருது, பெட்ரோல். இதெல்லாம் சம்மந்தம். அதுபோக இந்த எல்னினோன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த தட்பவெப்பநிலை மாற்றம், ஹீட் வேவ்ஸ், அதையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். ஸோ இது எல்லாமே அந்த 18 இயர்ஸுக்கு அப்புறம் வரும்போது இது ஒரு உலக அளவுக்கு ஒரு பிரச்சனைன்னு எடுத்துக்கிட்டாலும், தனி மனித ஜாதத்துக்கு இதே மாதிரி ரெண்டும் இருக்கு. ஒரு சிலருக்கு டெக்னாலஜி ஒர்க்கில் பாசிட்டிவாக இருக்கும், உறவுகளில் நெகட்டிவாக இருக்கும். ஆரோக்கியம் மற்றும் விபத்து இது சார்ந்த வகையில் நெகட்டிவாக இருக்கும். அதை நம்ம விரிவாக பார்க்கலாம். கண்டிப்பாக. ஏன்னா இப்போ குருவின் பார்வை கூட உங்களுக்கு இல்லை. சுதந்திரமா இருப்பார் ராகு, அவரோட ஓன் பிரம்மாண்டமான விஷயத்துல. நீங்க சொன்ன மாதிரி இப்போ லோக்கல் ரவுடின்னு சொல்லலாம் செவ்வாயை, அவர் இன்டர்நேஷனல் ரவுடின்னு சொல்லலாம். கரெக்ட். அப்படி இருக்கும்போது இந்த பணம் சார்ந்த விஷயங்கள், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்துக்குமே கேதரா ஒவ்வொரு ராசிகளும் மாறிட்டே வரும் இல்லைங்களா? ஆமாம். கெட்டதை மட்டுமே நம்ம எதிர்பார்க்க தேவையில்லை. ஆமா, அதாவது இப்ப செவ்வாய் மாதக்கோள் நடந்துகிட்டே இருப்பார். இப்ப ராகு நின்ற இடத்துக்கு செவ்வாய் எங்க இருக்காருங்கிறத வச்சு அந்த 1 இயருமே இப்ப நான் சொல்றதே கிட்டத்தட்ட 4 மாசம் வருது. 127 நாள் வருது. அதாவது கும்பராசியில இருக்கிற வரைக்கும். அதுக்கு மேலேயும் மகரத்துல பயணிக்கிறாரு. ஸோ இது மாதிரி செவ்வாய் மாசத்துக்கு ஒரு நாள் நகரும் போது
ராகுவிலிருந்து எந்த இடத்துக்கு இருக்காரோ அதுக்கு சம்மந்தப்பட்ட டில்ட்டிங்கும் இருக்கும், கண்டிப்பா. நடைமுறை மாற்றங்களும் இருக்கும். ஸோ மொத்தத்தில் வந்து இதை வந்து டீப்பாக ஆய்வுக்கு எடுத்துக்கோங்க. ரொம்ப அவதிப்பட வேண்டாம், ரொம்ப வந்து நம்மளை நாமளே பேனிக் ஆக வேண்டாம். பட் அதே நேரத்தில் காஷனாக இருக்கணும், எச்சரிக்கை அவசியம். எப்பவுமே செவ்வாய் நட்சத்திரம்னு ஒரு கிரகம் வந்துச்சுன்னா, அது சனி வந்தாலும் ராகு கேது வந்தாலும் ஈவன் சூரியனே வந்தாலும் அதில் வந்து ஒரு முக்கியத்துவம் இருக்குது. கண்டிப்பா. நேற்று நம்ம பேசும்போது கூட சொல்லியிருந்தீங்க, இது ரொம்ப முக்கியமான விஷயம், மக்கள்கிட்ட நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேருக்கு போய் சேரணும் அப்படின்னு சொல்லி தான் கண்டெடுத்தோம். வருகிற ஜூன் 30 ஆரம்பிச்சு 27 நவம்பர் 25 வரைக்கும் 25 வரைக்கும் கிட்டத்தட்ட 127 நாட்கள். அதுக்கப்புறமும் மகர ராசிக்கு மாதிரி அதே அவிட்ட நட்சத்திரத்தில் பயணிக்கும். இது வந்து நாம கும்பத்தை மட்டும் கணக்கில் எடுத்தோம். சிறப்புங்க, ரொம்ப அருமையா விஷயம் சொன்னீங்க. இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு ராசிக்கான பலன்களும் நம்ம பார்த்தலாம். ஐயா ஐயா வணக்கங்க. ஐயா வணக்கம். ராகுவின் சார மாற்றம் பார்த்துக்கிட்டு வந்துட்டு இருக்கோம். ஜூன் 30 ஆரம்பிச்சு நவம்பர் 25 முடிய போகுது. கிட்டத்தட்ட 127 நாட்கள் இருக்கு. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ராசி பார்த்தீங்கன்னா விருச்சக ராசி. இந்த விருச்சக ராசி எந்தவித பலன்கள் தரப்போறாரு அப்படின்னு சொல்லுங்க. நாம் பல எபிசோடில் சொல்கிற மாதிரி 4, 8, 12 ஆகாது. அதனால் இப்போ அர்த்தாஷ்டம சனிக்கு என்னெல்லாம் பேசணும் விருச்சிக ராசி. அதனால் அஷ்டம குரு அர்த்தாஷ்டம சனி என்ன பாடுபட்டிருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ராகு வந்து இப்போ குரு விலகிட்டாரு, இப்போ ராகு வந்து அங்கேயே நிற்கிறாரு. ஆனால் ராகு வந்து சொந்த நட்சத்திரத்தில் இருக்கும்போது பரவாயில்லன்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா அவர் மகரத்தையும் இயக்குவார். 4ஆம் பாவத்துக்கு 12ஆம் பாவம் அது சேஃப்டி. ஆனால் இப்போ என்ன ஆகுது, ராசிநாதனுடைய சாரம் வாங்குறாங்க. செவ்வாய் 6க்கும் அதிபதி. அதே மாதிரி செவ்வாயினுடைய நட்சத்திரங்கள் இருக்கிற இடம் 4, 8, 12. அப்போ இந்த மாதிரி பாதகஸ்தானங்கள் சம்ஹாரஸ்தானங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இந்த 2 பேருக்கும் இயற்கையிலேயே வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து கோஷ்டி மோதல் உள்ளவர்கள், ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்காதவங்க. நான் பெருசா நீ பெருசா. ஆமாம், அதாவது இதை எப்படி எடுத்துக்கினா 2 பேருமே 2 விதமான போராடிகள். செவ்வாய் வந்து எப்படிப்பட்ட போராளி அப்படின்னா, நம்ம மிலிட்ரி மேன் மாதிரி, போலீஸ் ஆஃபீஸர் மாதிரி, எதாக இருந்தாலும் ஸ்ட்ரிக்டாக உடனே டைமுக்கு நடக்கணும், இது பண்ணணும், அப்படி இப்படி அது ரெடி. ஆனால் ராகு என்ன அப்படின்னா, நான் சொல்கிறது கேளு, நான் வந்து அது எது இருந்தாலும் ஹைஃபையாக தான் செய்வேன் அப்படின்னு பண்ணுவார். அப்போ கெட்ட இடத்துல போய் இந்த 2 பேர் விளையாண்டாங்கன்னா அது விபரீத ஆட்டம் தான். சொந்த பந்தத்துலேயும் சரி, வேலையிலையும் சரி, சொந்த தொழில் உத்தியோகத்திலையும் சரி டென்ஷனை உருவாக்கும். ராகுவும் செவ்வாயும் ஏற்படுத்துகிற டென்ஷன் இருக்க, அது வந்து இப்போ வாகன ஸ்தானமும் கூட 4ஆம் இடம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கும். இப்போ நீங்கள் வாகனம் சொன்னீங்க, இப்போ இந்த காலகட்டத்தில் வாகனம் வேலை செய்யுமா இல்லை புதுசாக வாங்குறதுக்கு கோளாறு வந்துருமா? வாங்க வச்சு பிரச்சனை பண்ணும். அதுக்காகத்தான் நம்ம சொல்கிறது, 4ஆம் இடத்துல வந்து வாங்க வைக்கும். ஏன்னா 4 வேலை செய்யுதுல்ல, அதுக்கு நீங்கள் இடம் வாங்குவீங்க, வாகனம் வாங்குவீங்க, அதே மாதிரி வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குவீங்க, அதில் வேலையும் ரிப்பேரையும் கொடுத்து சரி பண்ண வைக்கும். ஏன்னா இப்போ ராகுவா வரதுனால பிரம்மாண்ட வாகனமாக இருக்குமா? ஆமாம், அப்டேட்டடாக வாங்குவாங்க, அதெல்லாம் இதாக இருக்கும். ஆனால் அது ஒரு சுமையாக இருந்தால் அது அவஸ்தை தானே. இப்போ உங்கள் பட்ஜெட்டுக்கு வாங்கினீங்கன்னா பரவாயில்ல, பட்ஜெட்டுக்கு மீறி வாங்க வைக்கும்ங்கிறதுக்காகத்தான் நம்ம இந்த பதிவை சொல்கிறோம். கண்டிப்பாக. அப்போ ஆல்ரெடி வச்சிருந்த வாகனத்தினால ஏதாவது அதில் இப்போ ஒரு சின்னதாக ஒரு மெயின்டெனன்ஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு பரிகாரம் இல்லாமல் விட்டால் ஏதோ ஒரு நடுவழியில் நின்று பெரிய பிரச்சனை பண்ணிக்கும். செவ்வாய்ங்கிறது மோட்டார் உற்பத்தி பாகங்கள், மெயினாக சுத்திர பாகம். வண்டின்னு இருந்தால் சுற்றிட்டு தானே இருக்கும். கண்டிப்பாக. ராகுன்னு இருந்தால் டயரை குறிக்கிறது. அப்போ இந்த டயர்னாலேயோ அல்லது சுத்திர கருவிகள்னாலேயோ இதில் எல்லாம் பிரச்சனை இல்லை. சிறப்புங்க. அதே மாதிரி கடந்த காலத்தில் இந்த அம்மாவின் உடல்நிலை அதெல்லாம் இப்போ சீராக வாய்ப்புகள் இருக்கா? இல்லை, அது ட்ரீட்மெண்ட் அதிகமாகும். ஏன் அப்படின்னா தாய் ஸ்தானத்துலேயே அந்த நட்சத்திரம் இருக்குது, செவ்வாய் நட்சத்திரம் இருக்குது. இவங்களுடைய ஜாதகத்தில் செவ்வாய் வந்து 8, 12 இருந்ததுன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது இல்லாமல் இருந்தால் ட்ரீட்மெண்ட் வந்து சரியாகும். இந்த 127 நாளில் ஏதோ ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணி சரியாகும். சில பேருக்கு இப்போ கத்தி வைக்கிறதுங்கிறதே செவ்வாய் தான், சர்ஜரி. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கூட நடக்கும். அதே மாதிரி தொழில் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு இப்போ இங்கே இருக்கு. தொழில் தான் ஆல்ரெடி என்ன இருக்கோ அதை மெயின்டைன் பண்ணுங்க, புதுசாக போகாதீங்க.
அதே மாதிரி நீங்கள் தொழில் பண்ணுற இடத்துல வேலை பார்க்குற நபராக இருந்தாலும் ம் வேலை வந்து டென்ஷனாக தான் இருக்கும். மேலே இருந்து ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். ப்ராஃபிட் இல்லை, உற்பத்தி இல்லை, நிறைய வந்து லேக்கிங் இருக்குது, இது மாதிரி எல்லாம் நிறைய ப்ரெஷர் வரும். அதையெல்லாம் சகிச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சம் அசால்ட்டாக இல்லாமல் கவனம் எடுத்து செஞ்சு பண்ணணும். திருமண வாழ்க்கை எப்படிங்க இருக்கு? இது ரெண்டுக்குமே பிரச்சனை. அதாவது அகம் சார்ந்து புறம் சார்ந்து ரெண்டுக்குமே இந்த 4, 8, 12ங்கிறது நெகட்டிவான விஷயம். அதனால் இந்த காலகட்டத்தில் குழந்தை பிறப்பாகட்டும், திருமண வாழ்க்கையாகட்டும், யாராருக்கெல்லாம் ராகு செவ்வாய் காம்பினேஷனில் திசாபுத்தி நடக்குதோ அவங்களுக்கு வாய்ப்பு இல்லை. ம் மற்றவங்களுக்கு நடக்குது, விருச்சிகத்துக்கு நடக்குதுன்னா அது வேற திசைகளுக்கு பொருந்தும். நோ ப்ராப்ளம். அப்ப இந்த காலகட்டத்துல இவங்க எப்படிதான் நடந்துக்கணும்? அதாவது சுழற்சி தானுங்க ராசி மண்டலங்கிறது. அதனால் 1, 5, 9 மகிழ்ச்சியை கொடுக்குது, 2, 6, 10 பணவரை கொடுக்குது, 3, 7, 11 உறவுகளை கொடுக்குது. அது மாதிரி 4, 8, 12 சங்கடத்தை கொடுக்குதுன்னா அதையும் பேஸ் பண்ணித்தானே ஆகணும். அது எப்படி ஆகணும்னா நம்ம 3ஆம் இடத்தை இயக்கணும். ம் 4ஆம் இடம் பிரச்சனை பண்ணுதுன்னு தெரியுது, ம் 8ஆம் இடம் பிரச்சனை பண்ணுதுன்னு தெரியுது, 12ஆம் இடம் பிரச்சனைன்னு தெரியுது. 3ஆம் இடத்தை இயக்கு. எப்படிங்க? இந்த 3ஆம் இடங்கிறது எது? விருச்சிக ராசிக்கு மகரம். ம் இப்போ இந்த மகரத்தில் யார் இருக்கா? சூரியன், சந்திரன், செவ்வாய் 3 நட்சத்திரம் இருக்கு. இப்போ இந்த 3 பேரை கதின்னு பிடிச்சிக்கணும். அந்த நட்சத்திர நாட்களில் முக்கியமான ரிஸ்க் எடுக்கிற விஷயங்களெல்லாம் அதில் செய்யுங்க. ம் இந்த இந்த இதில் பண்ணாதீங்க. 4, 8, 12 பண்ணாதீங்க. அதாவது என்ன சொல்ல வர்றேன்னா, அவிட்டம், சதயம், பூரட்டாதி இது ஒரு 3 நட்சத்திரம். ம் அதே மாதிரி மிருகசிரீஷம், திருவாதிரை, புனர்பூசம் இது ஒரு 3 நட்சத்திரம். அதே போல் சித்திரை, சுவாதி, விசாகம் இது ஒரு 3 நட்சத்திரம். இந்த 9 நட்சத்திரம் மாசத்துல ரிஸ்க்கு எடுக்காதீங்க, கவனமா இருங்க. ஓ இந்த நட்சத்திர பரவணைக்கெல்லாம் ரொம்ப கவனமா கவனமா இருந்துக்கோங்க. இப்போ நீங்க அவசியம் செய்ய வேண்டிய காரியங்கள்ல நம்ம சூரியன், சந்திரன், செவ்வாய் சூரியன், சந்திரன் நட்சத்திரத்துல மட்டும் செய்யுங்க. ம் செவ்வாய் நட்சத்திரம் கூட 2லயும் வருது, ம் அதனால விட்டுருங்க. கிருத்திகை, உத்திரம், உத்திராடம், ரோகிணி, அஸ்தம், திருவோணம் இந்த நட்சத்திரத்துல நீங்க புது காரியங்கள் ஏதாவது பண்ணணும்னா இதுல பண்ணுங்க. ஒன்றும் பண்ணாது. சிறப்பு. இந்த விருச்சிகராசி நேயர்கள் எந்த விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கும்? எல்லா விஷயத்துலையும் கவனமாக இருக்கும். அதாவது வேலைக்கு போனால் வேலைக்கு போகிற இடத்துல ஜாக்கிரதையாக வேலை செய்யணும். இயந்திரங்களில் வேலை பார்க்குறீங்கன்னா, வாகனங்கள் நைட் டிரைவ் ஓட்டுறீங்கன்னா அதுலேயும் கவனமாக இருக்கணும். அதே நேரத்தில் இப்போ வந்து புதுசாக ஆரம்பிக்கிற தொழில் தொடங்காதீங்க. ம் அதை கொஞ்ச நாள் இந்த ராகு பயிற்சி ஆகிற வரைக்கும் விட்டுருங்க. ஏன்னா இப்போ குருவும் சனியும் 5, 9ல் இருக்காங்க. இந்த 5, 9ங்கிறது என்ன அப்படின்னா இருக்கிற வேலையை மெயின்டைன் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, ம் புதுசாக வளர்ச்சி பண்ண மாட்டாங்க. அதில் இந்த ராகு என்ன பண்ணுவார்? தூபம் போட்டுக்கிட்டே இருப்பார். புதுசாக எதாவது டெவலப் பண்ணுப்பா, அப்படி பண்ணலாம். அதாவது கற்பனையிலேயே ஒரு டார்கெட்டை வச்சுக்கிட்டு இவ்வளோ வந்துடும் அவ்வளோ வந்துடும்னு கற்பனை பண்ணிக்கிட்டு பண்ண வைப்பார். அதெல்லாம் இடம் கொடுக்காம நீங்கள் இந்த 127 நாளை கடந்த பிறகு யோசிங்க, எல்லாமே சரியாகும். இந்த கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு எப்படிங்க இருக்கு? அவங்களுக்கு இந்த டெக்னிக்கலாக போகிறவங்களுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். 4ஆம் இடம் என்பது வந்து டெக்னிக்கல் கல்வி, சர்டிஃபிகேட் கோர்ஸு, டெக்னிக்கல் கல்வி, இன்ஜினியரிங்கில் லைன்லலாம் டெக்னிக்கல் தானே. அதில் நான் டெக்னிக்கல் மட்டும் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். பட் எனிவே 6ஆம் இடத்துக்கு அது சப்போர்ட். ம் போட்டித் தேர்வுகள் என்கின்ற 6ஆம் இடத்துக்கு இந்த 4ஆம் இடம் சப்போர்ட். அதுக்கு வந்து நல்லாயிருக்கும். தொழில் இருக்கிற வேலை போகாது, அது ஒரு கேரண்டி. அதே மாதிரி இருக்கிற தொழிலும் நஷ்டமடையாது, ஆனால் கஷ்டமாக இருக்கும். அதுதான் விஷயம். இப்போ 4, 8, 12 சொல்லிட்டு இருக்கீங்க. இந்த நேரத்துல இவங்க இந்த குலதெய்வம் அருகில பிடிக்கலாம் அது கிடைக்கும். ஒரு வகையில் நல்லது தான். 3ஆம் இடமுக்கும் 9ஆம் இடத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. 9ஆம் இடமும் குலதெய்வம், 5ஆம் இடமும் குலதெய்வம். தெய்வீகம் அப்படிங்கிறது இஷ்ட தெய்வமாகவும் பிடிக்கலாம், குலதெய்வமாகவும் பிடிக்கலாம். உங்க ஜாதகத்துல குலதெய்வ ஸ்தான நட்சத்திரம் கெட்டு போச்சு அப்படின்னா இஷ்ட தெய்வத்தை பிடிக்கணும். இஷ்ட தெய்வத்தை பிடிக்கும்போது இப்போ இவங்க நான் சொன்ன மாதிரி தான் சூரியன், சந்திரன், செவ்வாய், அதாவது சிவன், அம்பாள், முருகன் அப்படி பிடிச்சிக்கணும். நீங்கள் அதுக்கு அடுத்தபடி பண்ணீங்கன்னா காவல் தெய்வம்னு இருக்கு இல்லையா, முனீஸ்வரர், கற்பராயன், ஆஞ்சநேயர் இதெல்லாம் கூட வழிபடும். சிறப்பு. அப்போ ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இவங்க இருக்கணும். நிச்சயமா. அதாவது காற்று ராசியில வாயு கிரகம் ராகு, அவர் நெருப்பு கிரகமான செவ்வாயோட கனெக்ட் ஆகுறாரு. நம்மளதோ நீர் ராசி. இப்போ
பக்குவமாக இருந்தது. ஆனா ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஆமாம். சிறப்புங்க. ரொம்ப அருமையா சொன்னீங்க. மீண்டும் அடுத்த கண்ணன் சந்திக்கலாம். நன்றி.